கேம்ஸ் கனெக்டட் மெசேஜ் போட்டுறீங்களா? சத்திகேம் சாய் வந்து ஓவர்ஸ் பண்ணணும். பவர்ஃபுல் ஈவென்ட் குக்கிங் அப் டுநைட். இப்போ 3 பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ். எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து போட்டுருங்க, கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. கேம்ஸ் எல்லாருமே கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. இன்னும் ஒரு 1 மினிட்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் செஷனை. உங்க ப்ராட்காஸ்ட்ல உங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு ஒரு ரிமைண்டர், எஸ்பெஷலி நியூ பார்ட்னர்ஸ் இன்னும் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. தீபாஜி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெல்கம் வெல்கம் ஆல். சதீஷ் கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 8:35. நான் இப்போ என் ப்ராட்காஸ்ட்ல ஒரு கனெக்ட் நான் போட்டு வந்துடுறேன். சதீஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா கேம்? எஸ் கேம். Okay, super. Very welcome all. Super happy, super excited for this powerful Lamplighter Sunday meet. Before I actually take off in the call, புதுசா லைக் இந்த வாரத்துல பூட் கேம்ப்ஸ் அட்டன் பண்ணி என்னுடைய சண்டே லாம்ப்ளைட்டர் சண்டே மீட்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன். அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? ஸ்பெஷலா வி வாண்ட் டு வெல்கம் யூ. ஜூம் செஷன்ஸ்ல நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு மொதல் விஷயம் வந்து இந்த ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன். ரியாக்ஷன்ஸ்ல போனீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் இருக்கும், ரைட்? ஹவு யூ ஃபீல் ரியலி எக்ஸைட்டட்? சாட்ல போடுங்க. ரியலி எக்ஸைட்டட். காலையில இருந்து வி டிட் லாட் ஆஃப் ப்ரமோஷன்ஸ். இன்னைக்கு ஸ்பீக்கர்ஸும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ், எங்க பெண்கள். சாந்தில் லாஸ்ட் 1 இயர்ல வி ஆர் சீயிங் தி டாமினன்ஸ் ஆஃப் விமன் ஆண்டர்பிரனர்ஸ் லாம்ப்ளைட்டர்ஸ் டீம்ல தெறிக்க விடுறாங்க. ஆல் விமன் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ராக்கிங் பவர்ஃபுல். ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் சாலிட் டீம் லாம்ப்ளைட்டர்ஸ்ல பில்ட் ஆயிட்டு வராங்கல்ல. சூப்பர். நிறைய பேர் எக்ஸைட்டட் போட்டிருக்காங்க. சம்பவம் ரியலி சம்பவம் லோடிங். எக்ஸைட்டட் போடுங்க. நீங்க இந்த ஹியூமனால மட்டும்தான் எக்ஸைட் ஆக முடியும். த மோர் யூ ஆர் எக்ஸைட்டட் டு ரிசீவ், யூனிவர்ஸ் வந்து நிறைய கொடுக்கும் உங்களுக்கு. இந்த செஷன்ல நிறைய டேக் அவேஸ் கிடைக்கும். ப்ராபப்ளி உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். மைண்டுக்குள்ள நம்மள அறியாம ஏதோ ஒரு டவுட் இருக்கலாம், நம்மளால பண்ண முடியலன்னு ஒரு 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 சின்ன தாட் ப்ராசஸ் எங்கேயோ வந்து நம்மளுடைய ப்ராக்ரஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. because you're going to hear the journey of leaders from 3 different backgrounds, right? So speakers for the day, நீங்களும் hand raise பண்ணிட்டீங்கன்னா I'll make you co-host. Harita, Sneha, Shamla, thank you so much leaders. இன்னைக்கு சண்டே அதுமா you all agreed immediately to do sessions. Super blessed. Shalin, Shamla உங்களுக்கு host பண்றேன், and Sneha பண்ணிட்டேன், Harita. Okay, so we'll start with the first speaker. Harita, cam ready-யா? Before I just Yes, want to Cam. check. Ready தானே? சூப்பர். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் இஸ் ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரனர். ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரனர், அவங்க இன்னும் ஸ்டூடெண்ட். ஆனால் நம்ம பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக ஷீ இஸ் பில்டிங். அமேசிங் லீடர். அதாவது லீடர்ஷிப் இஸ் நாட்
given it is taken அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், ரைட்? ஹார்ட்லி 1 month தான் பிஸ்னஸ்ல இருக்கும். ஆனா ஷிப்பிங் அப்போ குரூப்ஸ்ல வந்து ஹோஸ்டிங்க்கு முன்னாடி இப்போ யூடியூப் பண்றோம், முன்னாடி ஜூம்ல பண்ணும்போது we needed host support. Lamplightersல we needed host support to run the boot camp hosting, and this person immediately, no, 1 second. Yeah. So this person immediately volunteered. என்ன பண்ண போறோம்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஹோஸ்டிங்னா என்னன்னே தெரியாம she said I will do camp. Can I do ன்னு வந்து கேட்டாங்க. நாங்க யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெல்கம் பண்ணி she has run so many sessions to support us. லீடர்ஸ் அவைலபிளா இல்லாத டைம்ல ஒரு பெரிய பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட் இருந்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 1 year she has progressed super well. அண்ட் இன்னைக்கு அவங்களோட ஜேர்னி ஒரு ஸ்டூடெண்டா எப்படி இந்த பிசினஸ் அவங்க லைஃப்குள்ள வந்து இன்னைக்கு எப்படிலாம் அவங்களுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல கிடைச்சிருக்குன்னு கேட்கலாம். வெயிட்டிங் டு லிசன் அண்ட் லேர்ன் ஃப்ரம் யூ. ஓவர் டு யூ, ஹரிதா கேம். Thank you so much, Sai Cam, for giving me this opportunity. Thank you, Satish Cam, Varun Cam, and Lamplighters. I'm very, very delighted to speak today. So myself, Harita, part of Firebrand team. So நான் இந்த business 1 year பண்ணிட்டு இருக்கேன். I'm a single daughter to my parents, so I'll start with gratitude. எனக்கு வந்து இந்த business introduce பண்ணது வருண் கேம், so followed by Sai Cam and Satish Cam. Geeta Cam and Akila Cam, they are guiding me, my uplines. So நான் இந்த business join பண்றதுக்கு முன்னாடி I was a skincare client for Varun bro. ஸோ ஸ்கின் கேர் நான் வந்து ஹெர்பல் கிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப்னு நான் கேட்டேன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து டீட்டெயில்ஸ் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க. ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட். இந்த மாதிரி பூட் கேம்ப் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகே ப்ரோ, நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பூட் கேம்ப் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஐ மேட் மை மைண்ட் தட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் ஐ ஷுட் டேக்கிள் அண்ட் ஜாயின் த பிஸ்னஸ் வித்தவுட் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துச்சு. ஐ வென்ட் டு மை டேட். நான் இந்த மாதிரி சொன்னேன் ஆம்பே பிஸ் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஐ நோ ஆம்பே, நான் வந்து 1995லேயே கிளிஸ்டர் பேஸ்லாம் பெங்களூர்ல யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஓகே டாடி, இந்த மாதிரி நான் பூட் கேம்ப் அட்டன் பண்ணேன், நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ண போறேன் படிச்சுட்டு இருக்கும் போதே அப்படின்னு சொன்னேன். யூஸ்வலி எங்க அப்பா அம்மாவை பத்தி சொல்லணும்னா, அப்பா வந்து சிங்கிள் டாட்டர், எங்க அப்பானா எனக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாரு. நான் என்ன சொன்னாலும் நான் பர்மிஷனே கேட்க மாட்டேன். ஒன்லி இன்ஃபர்மேஷன், டாடி இது பண்ண போறேன் அது பண்ண போறேன், ஓகேம்மா பி சேஃப், இப்படிதான் சொல்லுவாரு. எங்க அம்மாவா ஒரு 2 சொட்டு கண்ணீர் வேணும், உரலணும் பொருளணும், அப்பதான் she'll say okay. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது when I said that I wanted to join the business by registering, my dad immediately said no. எனக்கு செம்ம ஷாக்கிங், பிகாஸ் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் மை மாம் டு மெடல் அண்ட் சே நோ. பட் ஆனால் அவங்க சைலண்டா இருந்தாங்க. என்னடா இது சஸ்பீஷியஸா இருக்கு. பிகாஸ் எனக்கு எங்க அப்பா வந்து எல்லாமே பர்மிஷன் கொடுப்பாரு. அவர் ஒரு விஷயம் நோன்னு சொன்னா ஐ நோ தட் தேர் இஸ் சம்திங், ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு ஐ வில் கோ சைலண்ட். ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் அக்செப்ட். பட் ஆனா in my life for the first time I asked why. ஸோ எங்க அப்பா செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு, பிகாஸ் ஐ நெவர் ஆஸ்ட் வை. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீ படிச்சுட்டு இருக்கேம்மா, after completing your college immediately join the business, I'll give my 200% support அப்படின்னு சொன்னாரு. I couldn't speak more because that's a parent's concern. I need to respect them. But அண்ணா ஒரு 5 minutes I was thinking, ரூம்ல போயிட்டு இல்ல எனக்கு மனசு வரல. பூட் கேம்ப் ஸ்பீக்கர்ஸ் அப்படி எனக்கு நான் வந்து பிசினஸ் பண்ணுவேனா ஏர்ன் பண்ணுவேனா இந்த ஐடியாலாம் எனக்கு சுத்தமாவே இல்லை. பிகாஸ் எனக்கு ஒர்க் பண்ணணும் பிசினஸ் பண்றோன்ற ஐடியா கூட இல்லை. எனக்கு எதனா கத்துக்கணும்னு ஆசை. ஸோ அதனால நான் வந்து பூட் கேம்ப் அட்டன் பண்ணேன். நான் அட்டன் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த பிசினஸ் எப்படியாச்சும் ஜாயின் பண்ணணும், ஐ லைக் திஸ் என்வாயன்மெண்ட், அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைச்சது அந்த பூட் கேம்ப் அட்டன் பண்ணல. எவ்ரி ஸ்பீக்கர், சதீஷ் சார், ஆல் திஸ் லீடர்ஸ், கப்பல் லீடர்ஸ் ஹூ ஸ்போக் அட் த எண்ட் ஆஃப் தி செஷன், அகிலா மேமோட ஜேர்னல்ஸ், அப்புறமா முஷி மேம் பேசினது ப்ராடக்ட்ஸ் பத்தி, டார்னிசன் சார் சொல்லவே தேவை, ஐ எம் பிக் ஃபேன். ஸோ அந்த மாதிரி வந்து நான் நோட்ஸ்லாம் எடுத்துட்டு நான் வருண் அண்ணா கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ வாண்ட் டு டூ திஸ் பிஸ்னஸ் நிறைய சொல்லியிருக்கேன். பட் ஆனா ஐ குடண்ட். ஸோ எங்க அம்மாவே ஒரு 10 minutes கழிச்சு உள்ள வந்து she said that you do this business, I'll support you. I was shocked. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. I literally blessed to have these 2 persons in my life, my mom and dad. எவ்வளவு சொன்னாலும் எனக்கு வந்து அவங்க கிராட்டிடியூட் பத்தவே பத்தாது. அந்த மாதிரி I did not expect my mom to support.
அந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. பட் சம்வேர் இந்த கார்னர் ஆஃப் மை ஹார்ட் எங்க அப்பா கிட்ட சொல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் ஒரு சின்ன பொண்ணா இருந்தாலும் அவரோட பிசினஸ்ல என்ன விஷயமா இருந்தாலும் எங்க அம்மாக்கு முன்னாடி என்கிட்ட தான் வந்து சொல்லுவாரு இந்த விஷயத்த. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட மறைச்சு ஒண்ணு பண்றது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் திஸ் பிசினஸ் பிகாஸ் ஐ ஸ்டார்டட் டு லைக் த என்வாயன்மெண்ட் அண்ட் பீப்புள். I joined, register பண்ணிட்டு I joined. எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. For beginners, I would like to tell you something. If you're new to this business, just like ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, in the beginning, it's okay not to know everything because just keep showing up, keep asking doubts, keep believing because you're not alone. இப்போ உங்க பிசினஸ்ல வந்து ஒருத்தவங்க உங்களை ஜாயின் பண்றாங்கன்னா they are your uplines. The fact that you already started makes you stronger than most. You have taken a great decision. நான் சொல்லுவேன் because each and every leader, every core leader here once felt the same like you. எல்லா confusions, எல்லா doubts ஓட join பண்ணவங்க தான் still they are staying because they see the potential of this business. They started committing themselves to this business, to their dreams and goals, or to their emotional dreams னு கூட சொல்லலாம். பட் ஒரு 3 விஷயம் இந்த பிசினஸ்ல என்ன ஸ்டே பண்ண வச்சதுன்னா பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். மை அப்லைன் வருண் ப்ரோ, சாய் ப்ரோ அண்ட் சதீஷ் அண்ணா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன். எனக்கு வந்து ஃபயர் பிராண்ட் டீம் அகாடமி till today it's my favorite, will be forever. Lamplighters Association ஒரு லீடர் பேசும்போது I literally I like நான் கவனிப்பேன் அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி பேசுறாங்க, the way they talk, everything I listen to them. Literally again I'll repeat, be patient. உங்க அப்லைன் கிட்ட எதுவா இருந்தாலும் just go. If you think you are stuck somewhere, don't hesitate to reach out your upline. இப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் nobody is perfect, but know that your upline என்ன ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும், பிசினஸ்ல இருந்தாலும் சரி இல்ல லைஃப்ல இருந்தாலும் சரி, they have already faced the situation. நான்லாம் வந்து வருணண்ணா கிட்ட பேராவா அனுப்புவேன் எனக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இல்ல எதனா ப்ராப்ளம் இருந்தா. அவர் கடைசியில 2 லைன்ஸ் எல்லாம் ரொம்ப மேக்ஸிமம் 1 லைன்ல எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அத உட்காந்து நான் 5 நிமிஷம் உத்து பார்ப்பேன். இவ்வளவுதானா, ஒண்ணுமே இல்லையா? They make it simple. Problem is like everybody have problem. Everybody faces problem, but we have solutions for everything. But அந்த clarity உங்களுக்கு யாரு கொடுப்பாங்கன்னா உங்க upline. Don't hesitate to reach out them. ஒரு silly reason இல்ல ஏதாச்சும் ஒரு silly doubts எதுக்குமே they don't judge you. First of all, இந்த அசோசியேஷன் எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே nobody judges me here. Anywhere, everywhere I go, people throw their opinions on me. They tell this, they tell that, but nothing bothered me. But still, on the environment எனக்கு சுத்தமா பிடிக்காது. That I intend to stay silent and ignore them. இந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேன் நானு. பட் சம்வேர் அட் த கார்னர் ஆஃப் மை ஹார்ட் ஐ யூஸ் டு ஃபீல் பேட். அது வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு இருக்க தானே செய்யும். பட் என்ன ஆஃப்டர் கம்மிங் டு திஸ் அசோசியேஷன், ஃபயர் பிராண்ட் டீம், மை அப்ளைன்ஸ், அதர் ஒப்பீனியன்ஸ் டசன்ட் மேட்டர் டு மீ எனிமோர். ஐ ப்ராமிஸ். இப்போ யாராச்சும் என் முன்னாடி வந்து பேசினாங்கன்னா ஐ ஜஸ்ட் கிவ் தெம் அ ஸ்மைல் அண்ட் மூவ் ஆன். அதை பத்தி நான் யோசிக்கவும், பிகாஸ் ஐ எம் நாட் த பர்சன் தே ஆர் டிஸ்கிரைபிங். இது அது ஒன்று. அண்ட் அசோசியேஷன், நீங்க அசோசியேஷன் இஃப் யூ ஷோ அப், if you listen to the what your upline is telling, இந்த மாதிரி associations speakers வந்து பேசும்போது you listen to them, you take notes, then only you learn, you apply those skills. அண்ட் நீங்க எதிர்பார்த்தது நடக்கணும்னா நம்ம எப்பவுமே லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு எங்க கிடைக்கும்னா அசோசியேஷன் அப்ளைன் கிட்டதான் கிடைக்கும். பட் இந்த ரெண்டுமே நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் கம்மிங் பேக் டு மை டேட், ஐ டோல்ட் ரைட் இந்த மாதிரி நான் பிஸ்னஸ்ல பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு. ஒரு 4 months ஐ டிட் நாட் டெல் மை டேட் தட் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவே இல்லை. பட் பிலீவ் மீ, எங் டிவி இருக்குன்னா டிவிக்கு மேலதான் வைஃபை இருக்கும். அந்த வைஃபைக்கு பக்கத்துல தான் நான் வந்து லேப்டாப் ஓபன் பண்ணி ஹோஸ்டிங் போயிட்டு இருக்கோம். சதீஷ் கேம் ஒயிட் ஷர்ட் போட்டு பளிச்சுன்னு வந்து பேசிட்டு இருப்பாரு. ஐ கனெக்ட் ஹெட்செட், ஸோ வாய்ஸ் வெளில வராது, ஐ மியூட். எங்க அப்பா ஒரு வார்த்தை என்ன கேட்டதில்ல.
என்ன ஒரு வார்த்தை சுத்தமா கேக்குது, என்ன பிசினஸ், என்ன இது மீட்டிங், எப்ப பார்த்தாலும் ஒரே ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு போயிட்டு இருக்காரு, ஒரு வார்த்தை என்ன கேட்டது இல்ல. ஐ சர்ப்ரைஸ்ட். கண்டிப்பா பிரச்சனை வரும், அது வரும் இது வரும்னு. எனக்கு வந்து ஹோஸ்டிங் தான் அங்க, பிகாஸ் 100 people are attending and I need to, like, no, it's my responsibility to run the boot camp. ஸோ அதனால ரிஸ்க் எடுத்து நான் அந்த டிவி பக்கத்தே தான் வச்சிருப்பேன். அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் அப்பா உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த 4 months நான் ஹோஸ்டிங் பண்ண என்ன கேட்கவே இல்லை எங்க அப்பா. ஐ வாஸ் ஷாக்ட். ஓகே, பட் ஆனா அவருக்கு தெரியும் நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் ஆஃப்டர் 4 months பிசிக்கல் மீட் வந்துச்சு. என்ன கூட்டிட்டு வந்ததே அவர் தான். இந்த மாதிரி மீட்டிங் நடக்குது ரெடி, நான் சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வரேன், கத்துக்கிட்டு வரேன் தான் நான் சொன்னேன். அப்ப கூட நான் சொல்லல பிசினஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா ஆஃப்டர் பிசிக்கல் மீட் வேலை கோயிங் ஹோம் என்னால சுத்தமா முடியல. இயர் ஆஃப்டர் என்ன நடந்தாலும் சரி, மை டேட் வில் சப்போர்ட் மீன்னு ஒரு பிலீவ்ல ஐ ஸ்டார்டட் கிரைங் அண்ட் டெல்லிங் ஹிம் ஐ வாஸ் டூயிங் த பிசினஸ் டில் நவ். எங்க அப்பா கோவப்பட்டு இல்ல ஏதாச்சும் சொல்லுவாருன்னு நான் நினைச்சேன். பட் வாட் ஹீ டிட் இஸ் சம்திங் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட். கார் ஓரமா நிறுத்திட்டு நான் அழுவுறத என்னை தொடச்சிட்டு, ஓகேம்மா, வை ஆர் யூ கிரைங் ஃபார் திஸ் பிசினஸ் தானே பண்ற, ஐ சி யூ ஹாவ் கிரேட் பொட்டென்ஷியல், ஸ்டடீஸையும் இதையும் நீ வந்து ஒரு அப்பாவா எனக்கு ஒரு பயம், நீ படிச்சுட்டு நீ பண்ணா நீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். அவருக்காகவாச்சு நான் வந்து நல்லா படிக்கணும்னு நான் ஸ்டடீஸ்லயும் என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் போடுவேன். அதை வந்து பிசினஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது நான் கண்டிப்பா பிசினஸ் என்ன சாரி, ஸ்டடீஸ் அண்ட் பிசினஸ் தே ஆர் டிஃப்ரெண்ட். ஐ ப்ரியோரிட்டைஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, வைஸ் வர்ஸா. சீரியஸ்லி எங்க அப்பா வந்து இதெல்லாம் தவிர்த்து இந்த 4 months பீரியட்ல உன்கிட்ட நான் நிறைய வந்து சேஞ்சஸ் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க அப்பா அம்மா. நான் நெட்ஃபிளிக்ஸ் ஆன் பண்ணி உட்கார்ந்தேன்னா டே ஃபுல்லா என்னென்ன சீரீஸ் இருக்கோ. ஒரு கால் வந்துடுச்சு. ஹலோ, ஹரிதா கேம். கேக்குதா கேம்? இப்ப கேக்குது. நடுவுல கொஞ்சம் டிராப் ஆச்சு. அந்த நெட்ஃபிளிக்ஸ்னு எங்க ஆரம்பிச்சீங்க. கடைசியா கேட்டுச்சு? நான் ஒரு நாள் உட்கார்ந்தேன்னா ஃபுல் நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி இருந்தீங்க முன்னாடி? கண்டினியூ. ஓகே, லைக் ஐ செட் அந்த மாதிரி ஸ்கிரீன் டைமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி மூவிஸ் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்படிதான் இருப்பேன். நான் ஐ டோன்ட் கோ தட் சைட் அட் ஆல். எனக்கு தேவை எப்படி சொல்றது, எனக்கு கரெக்டா இருக்கும் எல்லா வீட்ல மம்மிக்கு ஹெல்ப் பண்றது, ஸ்டடீஸ் அண்ட் பிசினஸ்னு. ஸோ அது ஒண்ணு. அண்ட் புக் எடுத்து கையில படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் அ கேர்ள், லைக் ஸ்டூடெண்ட், லைக் எக்ஸாம் கிட்ட வரும்போது தான் நான் படிப்பேன். அந்த மாதிரி பொண்ணு. எக்ஸாம் இருந்தா படிப்பேன், ஹோம்ஒர்க் கொடுத்தா பண்ணுவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் புக்கு தொட மாட்டேன். பட் ஆனா அதையும் தவிர்த்து என்னோட நாலேஜ் நான் வளர்த்துக்க கையில எடுத்து நான் புக்கு எவ்ரிடே படிக்கிறத பார்த்துட்டு, இந்த மாதிரி நான் உனக்கு எத்தனை புக் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன், இப்ப மட்டும் எதுக்கு இதை படிக்கிற, வருஷ கணக்குல கதறினே, வாட் மேட் யூ டு ரீட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் தே ஆர் ஹாப்பி. நிறைய என்னோட திங்ஸ் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி டிசிப்ளினா என்ன நான் மாத்திக்கிட்டேன். டிசிப்ளினா இல்லை, ஐ எம் டூயிங் குட் நவ், பெட்டர் தென் பிஃபோர். ஸோ நவ் ஐ எம் டூயிங் கிரேட். அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பார்த்துட்டு he said you're at the right place, I can feel that, because நான் யாரை பத்தியுமே அவ்வளோ பேச மாட்டேன். என்னோட அப்ளைன்ஸ் பத்தி நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், வருண் அண்ணா, சாய் அண்ணா, சதீஷ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் தீஸ் பீப்புள் ஆர் இன் மை அப்ளைன்ஸ் ஆர் இன் மை கிராட்டிடியூட் நோட் with 10 important peoples that I really, I hold those precious people in my life. சதீஷ் அண்ணா நோஸ், அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க 20 minutes அந்த கிராட்டிடியூட் நோட் எழுதி இது பண்ணுங்க, ஃபீல் த கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு. தட் வாஸ் த பெஸ்ட் 20 minutes and each and every night before I sleep I feel the gratitude. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் கம்மிங் பேக் டு பிஸ்னஸ், இந்த 6% அச்சீவ் பண்ணும்போது எனக்கு 8K இன்கம் கிடைச்சது இல்லையா. எங்க அப்பா அம்மாக்கு நான் எங்க அப்பாவுக்கு February 6 பர்த்டே அப்போ ஷர்ட் வாங்கி கொடுக்க முடிஞ்சது லூயிஸ்ல. அண்ட் எங்க அம்மாக்கு வந்து சில்வர் ரிங் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. இது வந்து இந்த பிசினஸ்ல நான் ஒர்க் பண்ணி அந்த 6% அச்சீவ் பண்ணதுனாலதான் ஸ்டூடெண்டா இருக்கும் போதே ஐ குட் கிஃப்ட் தம். பட் ஆனா எங்க அப்பாவுக்கு நான் என்னோட ஓன் மணி எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் ஆனா அது எப்போ அப்படின்னு ஒரு விஷுவலைஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா. லைக் என்னோட யூஜி முடிச்சுட்டு ஒரு என்னது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ், அங்க வேலை பார்த்துட்டு
அதுக்கப்புறமா 1 மாசம் கழிச்சு தான் சம்பளம் குடுப்பான். அத வச்சு தான் எங்க அப்பாவுக்கு நான் வாங்கி குடுத்துருக்க முடியும். அப்படியே நான் ஸ்டூடெண்ட்டா இருந்துட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு கூட நான் வந்து இது பண்ணாலும் தட்ஸ் நாட் மை அந்த அந்த பிசினஸ்ல பண்ணி அந்த ஒரு எப்படி சொல்றது சேலரி எங்கேயோ வேலை பார்த்துட்டு சேலரி வாங்கிக்கிட்டு இது பண்ண மாதிரி இந்த பிசினஸ்ல நான் ப்ராஃபிட் earn பண்ணி எங்க அப்பாவுக்கு ஸ்டூடெண்டா இருக்கும் போதே கிஃப்ட் பண்றது ஹி லிட்ரலி அந்த அந்த டியர்ஸை நான் பார்த்தேன். ஷர்ட் முக்கியம் இல்ல அவருக்கு, கிஃப்ட் முக்கியம் இல்ல, காசு முக்கியம் இல்ல. நான் வந்து இண்டிபெண்டா சம்பாதிக்கிறேன். இப்ப வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்ட் என்னால கொடுக்க முடியுதுன்னு ஐ ஹவ் நெவர் சீன் him லைக் லிட்ரலி கிட் மாதிரி அவ்வளோ எக்ஸைட்டடா ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது மச்சான் என் பொண்ணு வந்து அவளே இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணி சம்பாதிச்சு எனக்கு வாங்கி கொடுத்தா அந்த மாதிரி எல்லாம் லிட்ரலி 3 days before he went to a function அப்ப கூட நான் வாங்கி கொடுக்குற ஷர்ட்டை தான் போட்டுட்டு போனார். ஐ வாஸ் so happy. I don't know what else to tell. இதை விட ஒரு happiness எனக்கு வேற எதுவுமே வேணாம். His face, the happiness, my mom, the happiness she holds, that is enough. And coming back to my parents health and my health, எனக்கு வந்து செப்டம்பர்ல ஹெல்த் சேலஞ்சஸ் நிறைய இருந்துச்சு. பட் ஆனா நான் இப்போ ஐம் டூயிங் குட். ஐ டிட் கட் ரிசெட். ஐ டேக் சப்ளிமெண்ட்ஸ், இம்யூனிட்டி சப்ளிமெண்ட்ஸ்ல குடிச்சிட்டே இருக்கேன் நான். அண்ட் மை பேரண்ட்ஸ் தே ஆர் பிகமிங் ஹெல்த் கான்ஷியஸ். என்னோட ஆல் பிளான் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறாங்க, ஃபைபர் எடுத்துக்கிறாங்க, மீல் ரீப்ளேஸ்மெண்ட் தே ஆர் டேக்கிங் அலாங் வித் மீ. அண்ட் இப்போ ஆம்பிக்வின் குக்வேர் வாங்கியிருக்கேன். ஸோ எவ்ரிடே இந்த 0 ஆயில்ல நியூட்ரிஷியஸ் வெஜிடபிள்ஸாக நாங்கள் எவ்ரிடே 2 எடுத்துக்கிறோம். 2 வெஜிடபிள்ஸ் கம்பல்சரி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி திஸ் பிஸ்னஸ் நியூட்ரலைட் ஹேஸ் கிவன் அஸ் those these things which can make us live healthy. ஸோ அந்த விதத்துல ஐ எம் ட்ரூலி கிராட்டிடியூட். அண்ட் எங்க அப்பா அம்மாக்கு பிகாஸ் அவங்க இப்போ நானே ஸ்டூடெண்டா இருந்தாலும் என்னை நம்பி வாங்கணும் இல்லையா அவங்க. they gave all their trust and எஸ்மா நீ சொன்னா கரெக்டா இருக்கும், இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில வாங்கிட்டு அந்த ஆம்பிக்வின் குக்வேர் வாங்கினாங்க. ஐ வாஸ் ட்ரூலி ஹாப்பி. அவங்களால லைக் என்னால வந்து லைக் அவங்களோட ஹெல்த்ல சேஞ்சஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க அப்பா பிபிக்கு வந்து இப்போ பிபி ரொம்ப ஹைல இருந்துச்சு. அந்த அந்த ரேட் கூட எனக்கு சொல்ல வரல. அந்த மாதிரி ஹெட்ஏக்ஸ்ல நவ் நத்திங். ஹீஸ் டூயிங் கிரேட் வித் சால்மன் ஒமேகா கோஎன்சைம் no daily plus he's doing great now. These all are like literally I don't know what else to tell. The product results and no அதோட product results are amazing. So as a student I have gained those that premium mindset. Like I don't panic with problems, I face them. முன்னாடி எல்லாம் வந்துடுச்சா ப்ராப்ளம் என்ன பண்றதுன்னு அப்படியே இப்படி 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 தலை சொரிஞ்சிட்டு சுத்திட்டு இருந்தவன் நானு. இப்போ வந்து I don't panic because panic button இருக்கும்போது we don't act with clarity. But when you try to face them, you tend to be calm and think what will be the solution. If you're stuck somewhere, you reach out your parents or your uplines who can provide you solution with single words. Seriously, single words or single line. So அந்த மாதிரி I have mentors who never let me feel alone. And whenever I have a question, I 200% know there is a solution, and that will be from my parents and mentors. ஸோ இது நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறேன்னா ஐ ஹவ் ரீச்ட் அவுட் என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வாண்ட் டு ஜாயின் த பிஸ்னஸ் பூட் கேம்ப் எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. என்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லிட்டு வெளில போறது என்னன்னா, எங்க அப்பா அம்மாக்கு வந்து விருப்பம் இல்லை, இந்த பிஸ்னஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. லைக் டேக் எக்ஸாம்பிள் ஃபார் மை என்னோட கிளாஸ்மேட்ஸ். they literally told that my father said don't want to do this business. பட் ஆனா அவங்களுக்கு தெரியாம நிறைய பண்றாங்க. டு பி ஓப்பன், எனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ஆஹா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஓகேமா தட்ஸ் ஓகே, அவ்வளவுதான் ஒரே வார்த்தை நான் சொல்றது. லைக் இஃப் யூ ரியலி வாண்டட் டு டூ திஸ் பிஸ்னஸ் அண்ட் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் நாட் telling no, just understand that every parent want their child to be independent, financially independent, time freedom ஓட ஒரு ஹாப்பினஸ் ஓட லைஃபை வந்து லீட் பண்ணணுன்ற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். மேபி யூஆர் பிளேஃபுல், யூஆர் நாட் சீரியஸ் வித் யுவர் லைஃப்.
நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்து உட்கார்ந்து உங்க அப்பா, அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா, தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு 3 மந்த்ஸ் எனக்கு டைம் குடுங்க. நான் வந்து எவ்ளோ மாறிறேன்னு மட்டும் நீங்க பாருங்க. இந்த மாரி உங்க அப்பா, அம்மா கிட்ட பேசுனீங்கன்னா, தே வில் டெல் எஸ். பிகாஸ் அஸ் ஐ செட் நோ பேரண்ட்ஸ் வாண்ட் யூ டு பி லைக் வொர்க் அண்டர் சம்ஒன் அண்ட் ஃபீல் ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸஸ். ஸோ இந்த பாயிண்ட் சொல்றது தான் என்னோட ஜர்னிய நான் இப்படி சொன்னேன். ஐ கெஸ் லைக் Yeah. ஹலோ. Cam? That's it, Cam. I'm done. Cam, சான்ஸே இல்ல, தெறிக்க விட்டீங்க. அமேசிங் அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். எப்படி Proud of உங்களை you. நீங்க Proud of you. Yeah. Proud of you. Yeah, I'm proud of you, sister. And in the வயசுல இவ்வளவு clarity, and let me tell you, you're going to go places. Thank you very much. Thank you, Cam. சிங்கிள் கேர்ள் லாம்ப்லைட்டர்ஸ்ல நிறைய ரெக்கார்ட் இருக்கு பிரேக் பண்றதுக்கு. யூ ஆர் டெஃபினெட்லி ஒன் கேண்டிடேட் வி ஆர் லுக்கிங் அப் டு, ஒன் லீடர் வி ஆர் லுக்கிங் அப் டு ஹரிதா சிஸ்டர் ஆல்வேஸ். இன்னும் சிங்கிள் I'll கேர்ள் definitely. பிரான்ஸ் வரல, அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க. Okay, Cam. தேங்க்யூ மா. I'll definitely work. Thank ஆல் you. லீடர்ஸ் சாட்ல போடுங்க எப்படி இருந்துச்சு. வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். ஸ்னேஹா ரெடியா? என்ன போடலாம்? ஆசம் போடலாமா? செம்ம ஸ்பீச் இல்ல? ஐ திங்க் இந்த ரேலியை கட் பண்ணி எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தோம்னா நான் அந்த எக்ஸ்கியூஸை மட்டும் கொடுக்க மாட்டேன். வேற ஏதாவது புது எக்ஸ்கியூஸ் வேணா கண்டுபிடிச்சு வருவாங்க. வீட்டுல ஒத்துக்கல அப்படிங்கிற எக்ஸ்கியூஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு ஒரு ஹோலிஸ்டிக் டாக்ல டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்க ஹெல்த், பேரண்ட்ஸோட ஹெல்த், மணி அவங்க ஏர்ன் பண்ணி பேரண்ட்ஸ் கொடுத்தப்ப அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் சான்ஸே இல்லை. ரைட், இதெல்லாம் எப்படி டே ஒன்லயே காட்டுறது? அதுக்குதான் வி சே ஸ்டிக் ஆன் வித் அஸ் சொல்லி. ரைட், சூப்பர். தேங்க்யூ ஒன் மோர் டைம் ஹரிதா. நேட்டிவ்ல இருந்தீங்க, இன்டர்நெட் இல்ல, டெரஸ்ல உட்காந்து இந்த ஸ்பீச்சை கொடுத்ததுக்கு வி ஆர் கிரேட்ஃபுல், தேங்க்ஃபுல் டு யூ. ஸ்னேஹா ரெடியா? Yes, Cam. நெக்ஸ்ட் லீடர் சூப்பர் ஸ்டார் லீடர். இவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. அமேசிங் லீடர், தெரிக்க விடுறாங்க டே ஒன்ல இருந்து. ஷி ஒர்க்ஸ் இன் டாப் எம்என்சி, 2 குட்டி கிட்ஸ், சிங்கிள் மாம், மேனேஜிங் ஃபேமிலி, மேனேஜிங் ஜாப் அண்ட் பேஷனேட்லி பில்டிங் பிசினஸ். அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நிறைய பார்த்துருக்கோம். லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் ஹர். ஸ்னேஹா டைம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓவர் டு யூ ஸ்னேஹா. Yeah, sure. Thank you. Thank you, Cam. And hi, team. Very happy to speak in Lamplighters. Lamplightersல பேசுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ டு ஸ்டார்ட் வித், நான் வந்து ஸ்னேகா, நான் குரோம்பேட்ல இருக்கேன், சென்னை. நான் வந்துட்டு ஒரு 25 இயர்ஸ் வரைக்குமே ரொம்ப ஒரு கூல், ரொம்ப ஜாலியான ஒரு பொண்ணு. எனக்கு எதுவுமே வந்து பெருசா எந்த கஷ்டமும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ எம் ஆல்வேஸ் அ டேடிஸ் கேர்ள். எங்க அப்பா வந்துட்டு இன்னை வரைக்கும் எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது இப்போ. இப்போ வரைக்குமே வந்துட்டு எங்க அப்பா நான் வந்து ஒரு விஷயம் கேட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வாயில வந்துட்டு வந்ததே கிடையாது. பட் ஹி மேட் ஷுர் ஐ நோ த வேல்யூ ஆஃப் எவ்ரி திங் ஐ கெட். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஈஸி கோயிங் ஜாலியான ஒரு பொண்ணு. ஸோ அப்படிதான் வந்து நான் இருந்தேன். அண்ட் தென் ஸ்கூல், காலேஜ் எல்லாமே வந்துட்டு நான் சென்னையில தான் வந்துட்டு பண்ணேன். அண்ட் தென் மை ஃபர்ஸ்ட் கம்பெனி வாஸ் டாடா. அதுக்கப்புறம் ஐ மூவ் டு பேங்கிங். இப்போ வந்துட்டு ஐ ஒர்க் ஃபார் அமேசான். அண்ட் ஐ காட் மேரிட் இன் லைக் 4-5 இயர்ஸ் பேக். ஒரு 2019 அந்த டைம்ல மேரேஜ் ஆச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி தட் வாஸ் அன் வெரி வெரி அப்யூசிவ் மேரேஜ். பட் ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் டு ஃபிக்ஸ் இட். But it didn't get fixed. Some mistakes will be made, but that's okay. In the end, அதுதான் நமக்கு அந்த moral அப்படின்னு சொல்லிட்டு I just moved out. The moment I told my parents, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை, நானே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் I tried many things to fix it. The moment I said this to my parents, எங்க அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்துட்டு, எது எப்படி போனாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், வாக் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து சொன்னாரு. பட் ஐ செட் நோ, நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னேன். யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண, அது ஒர்க் ஆகல. அண்ட் ஐ மூவ் அவுட் வித் மை 2 கிட்ஸ். வென் ஐ கேம் அவுட், மை சன் வாஸ் 2 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் மை டாட்டர் வாஸ் 8 months ஓல்ட். ஸோ நான் வந்துட்டேன். எனக்கு வந்துட்டு நிறைய லோன்ஸ் வந்து இருந்தது வெளியில வரும்போது. சேவிங்ஸோட நான் கல்யாணம் பண்ணேன். பட் வெளியில வரும்போது நிறைய லோன்ஸ் இருந்தது.
அந்த டைம்ல வந்து ஐ ஐ எனக்கு எல்லாமே அந்த வேர்ல்டே வந்துட்டு அப்சைட் டவுனா இருந்தது. ஈவன் தோ ஐ ஹேட் மை ஃபேமிலிஸ் ஹெல்ப். ரொம்ப ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன். எனக்கு இருந்த ட்ராமா, என்னோட கிட்டுக்கு இருந்த ட்ராமா. ஹி வாஸ் ஸ்பீக்கிங் வெல், பட் சடனா அந்த ட்ராமானால வந்துட்டு பேச்சே வரல. அ எல்லாத்துக்குமே வந்துட்டு பயப்பட்டுக்கிட்டே வந்து இருந்தான். ஸோ அவன வந்துட்டு ஹீல் பண்ற அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தது. பட் தென் அந்த டைம் ஹீல்டு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஐ ஒர்க்ட் ஹார்ட். நான் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் பார்த்துருக்கேன், டபுள் ஷிஃப்ட் பார்த்துருக்கேன், ஓடி வந்து பண்ணியிருக்கேன். கிட்ஸ தூங்க வச்சுட்டு நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். டில் 3:00 4:00 இந்த நைட். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஐ வாஸ் செட்டிலிங் டவுன். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லோன்ஸ வந்துட்டு நான் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்து வந்தேன். 10 lakhs லோன் இருந்தது. இப்போ வந்துட்டு இட் ஹஸ் ரெடியூஸ்ட் டு லைக் 7.5 கிட்ட ஐ ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ அந்த மாரி வந்துட்டு ஐ வாஸ் டூயிங். அண்ட் தென் நடுவுல வந்து வாட் ஹேப்பன்ட் 2023 எண்டுல வந்துட்டு Amazon யுஎஸ்ல வந்து லே ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஐ நியூ இட் கம்மிங். எனக்கு வந்துட்டு இந்தியால வரப்போகுது, வரலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஓகே, இந்த மாரி ஒரு ஏதாவது ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆர் வீக்கெண்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். எங்க அப்பா வந்துட்டு ரொம்ப நாளா வந்து பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க அப்பா வேலைக்கு போனதா நான் வந்துட்டு எனக்கு ஞாபகமே இல்ல. நான் குட்டி வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து பிசினஸ்ல தான் இருக்காரு. ஸோ பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தெரியும் அதுல இன்வெஸ்ட்மென்ட் எப்படி, எவ்வளவு ரிஸ்க் என்னதுன்ட்டு. பட் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எனக்கு கிடைச்சது. Facebookல வந்து ஷியாமளா என் அவங்க தான் என்னோட ஸ்பான்சர். ஸோ அவங்க இது போட்டிருந்தாங்க. நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணி மெசஞ்சர் மூலமா கான்டாக்ட் பண்ணி அவங்க நம்பர் வாங்கி நான் கால் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி ஆம்வேல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க பண்றீங்களா அப்படின்னாங்க. ஓ சூப்பர், ஆம்வே நல்ல பிராண்ட், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் பூட் கேம்ப் அட்டென்ட் பண்ண சொன்னாங்க. பூட் கேம்ப் வந்துட்டு நான் அந்த சாட்டர்டே சண்டே அட்டென்ட் பண்ணேன். மை போத் கிட்ஸ் வேர் சூப்பர் சிக். நான் வந்து ஹெட்போன்ஸ் போட்டுட்டு சதீஷ் கேம் என்ன பேசினாரோ அதை மட்டும் வந்து நான் கண்ண மூடி கேட்டுக்கிட்டே இருந்தேன், இவங்களை பாசிஃபை பண்ணிட்டே. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்னன்னா, நான் நினைச்சேன் ஒரு 2000 3000 மந்த்லி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் சதீஷ் கேம் வந்துட்டு அதுல என்னோட இன்கம், என்னோட ஜாப் இன்கம் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இதை வந்து ஃபுல் டைமா பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு செம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. ஓகே, இதை நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, எடுத்ததுக்கு அப்புறம் எவ்ரி டே ஐ வில் அட்டெண்ட் அசோசியேஷன். ஃபயர் பிராண்ட் அகாடமி இஸ் it's very 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 personal. It actually healed that part in me which அது வேற எதுவுமே வந்து பண்ணிருக்க முடியாது. It actually healed me so much. ஸோ அந்த அகாடமி வந்துட்டு நான் ஒரு நாள் அட்டன் பண்ணேன். இட் வாஸ் வெரி பவர்ஃபுல். எவ்ரி டே இவென்ச்சுவலி அட்டன் பண்ணேன். அண்ட் ப்ராடக்ட்ஸ் பத்தி நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஆர்டர்ஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு. எனக்கு 100 PV பண்றதுக்கே ஒரு 4 months ஆயிடுச்சு. ஜான்வரி ஐ டுக் த பிசினஸ். ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல தான் 100 PV நான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணேன். அண்ட் தென் கிராஜுவலா இட் இன்க்ரீஸ் டு 200 PV. இப்போ வந்து 300 PV வந்து பண்ணிட்டு இருக்கேன். மோர் தென் பிவி அண்ட் மணி, இந்த மணி வந்துட்டு வரும்போது எவ்ரி டைம் ஐல் அகெயின் இன்வெஸ்ட் இன் செல்ஃப் யூஸ். அண்ட் தென் ஏதோ ஒரு மெமரபிளா என்னோட கிட்ஸுக்கு வந்துட்டு நான் வாங்கி தருவேன். லைக் லாஸ்ட் டைம் வந்து 3% இன்கம் வரும்போது ஐ பாட் தம் சம்திங் இன் சில்வர். அண்ட் 6% இன்கம் வரும்போது இட் வாஸ் வெரி எமோஷனல். ஐ க்ளோஸ்ட் அ லோன். ஒரு லோன் வந்துட்டு இதுல இருந்து வந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வச்சு நான் க்ளோஸ் பண்ணேன். அண்ட் நிறைய மெமரபிள் திங்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். மோர் தென் எனிதிங் எல்ஸ், என்னோட ஹெல்த், கிட்ஸோட ஹெல்த், எங்க அம்மா அப்பாவோட ஹெல்த் வந்துட்டு ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினா வந்துட்டு இந்த கிட்ஸ் ட்ரிங்க் வந்து பசங்க குடிக்கிறதுல இருந்து, கிட்ஸ் ட்ரிங்க் அண்ட் அந்த கிட்ஸ் சியூவபிள் எடுக்கிறதுல இருந்து நோ ஹாஸ்பிட்டல் விசிட் அட் ஆல், டச் வுட், ஃபார் 1 year. 1 year வந்துட்டு எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் அதர் தென் வேக்சின் எதுவுமே வந்துட்டு கிடையாது. ஸோ அந்த கிட்ஸ் ட்ரிங்கை வச்சு நான் இப்போ வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் ஒரு 15 to 20 மாம்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த டெய்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட அந்த ப்ராட்காஸ்ட்லேருந்து ஒரு கிட்ஸ் ட்ரிங்க் ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆச்சு. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இன்டான்ஜிபிள். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. முன்னாடி எல்லாம் என்னைய பத்தி யாராவது பாஸ்டோ என்னன்னு சொல்லி கேட்டா எனக்கு அந்த ஃபேஸ் பண்ண
அந்த தைரியமே இருக்காது. நான் ரொம்ப ஹெசிடென்ட்டா வந்து ஃபீல் பண்ணுவேன். பட் இப்போ ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். எனக்கு வந்துட்டு யாரோ என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்கன்ற பயம் எனக்கு வந்து கிடையாது. அண்ட் தென் லைஃப பாக்குற விதமே வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து மாறி இருக்கு. குட் பீப்புள் ஆர் ஸ்டில் தேர், லவ் ஸ்டில் எக்ஸிஸ்ட்ஸ் அப்படின்றதே வந்து எனக்கு இந்த பிசினஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஐ மெட் வெரி பியூட்டிஃபுல் பீப்புள் ஹியர். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐட் லைக் டு தேங்க் வருண் ப்ரோ. இது வரைக்கும் நான் இந்த 1.5 இயர்ஸ்ல வந்துட்டு ஒரு நாள் கூட அப்ளைன் கம்யூனிகேஷன் நான் மிஸ் பண்ணதே இல்லை. எவ்ரிடே ஐ கால் ஹிம். அன்லெஸ் அண்ட் அன்டில் அவர் ரொம்ப வெக்கேஷன் அந்த மாதிரி எங்கேயாவது இருந்தாரு அப்படின்னா ஐ ஜஸ்ட் ட்ராப் அ மெசேஜ், நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு. மோர் தென் பிசினஸ் அவர் பர்சனல் லைஃப்ல நிறைய வந்துட்டு என்ன கைட் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் சாய்கேம் அண்ட் கீதாஜி. சாய்கேம் கிட்ட வந்துட்டு எல்லா வாரமும் ஒரு டவுட்டோட வந்து நான் போவேன். அவருக்கு நல்லா தெரியும் சாட்டர்டே சண்டே வந்து ஸ்னேகா வந்து இது பண்றாங்கன்னா வந்து டவுட்டோட வராங்க அப்படின்னு. தேங்க்யூ சாய்கேம். என்ன எப்படி எது கேட்டாலுமே வந்துட்டு எனக்கு பொறுமையா வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் சதீஷ் கேம் அண்ட் அகிலாஜி, தேங்க்யூ. உங்களுடைய மென்டர்ஷிப் அண்ட் யூ ஹவ் இன்ஸ்பயர்ட் மீ அ லாட். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் கிராட்டிடியூட் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் கேர்ள்பிரினர்ஸ் இஸ் சம்திங் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். தேங்க்யூ அகிலாஜி. எல்லா வாரமும் அந்த கேர்ள்பிரினர்ஸை நான் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அது என்னை ரொம்ப நல்லா ஒரு பாசிட்டிவா மோல்ட் பண்ணியிருக்கு. அண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் இந்த பிசினஸ் வந்துட்டு என்னைய பேரண்டிங்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கு. இந்த 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 புக்கு படிக்கிறதா இருந்தாலும் இந்த அசோசியேஷன் அட்டென்ட் பண்றது இது எல்லாமே வந்து எனக்குள்ள அந்த ஒரு பேஷன்ஸை வந்து கொண்டு வந்து அதை வந்து என்னோட பேரண்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ எனக்கு இருக்கிற ட்ராமாவை வந்து என் கிட்ஸுக்கு பாஸ் பண்ணாம அந்த அதை வந்து பிரேக் பண்ணி நான் ஹீலை அவங்கள வந்துட்டு நல்ல ஒரு ஹாப்பி கிட்ஸா ஹாப்பி என்விரான்மெண்ட்ல வளர்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்துட்டு எனக்கு வந்திருக்கு. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஐ எம் ரெடி டு ஃபேஸ் அந்த ஒரு நியூ லைஃப் வித் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு பார்ட். அண்ட் இன்னொரு ட்விஸ்ட் போன வாரம் என்ன நடந்ததுன்னா, லைக் அமேசான் இஸ் பிளானிங் டு லே ஆஃப் பீப்புள். ஆல்ரெடி நிறைய வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏஐல வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ண போறாங்க. நானுமே அந்த ஆட்டோமேஷன் இதுல தான் வந்து இருக்கேன். ஸோ வி ஆர் சப்போஸ் டு கிவ் ஆட்டோமேஷன் எவ்ரி மந்த். அந்த மாதிரி கொடுத்துட்டு தே ஆர் லேயிங் ஆஃப். எனக்கு சுத்தமா பயமோ இல்ல நான் பேனிக் பட்டனோ எதுவுமே வந்து ப்ரெஸ் பண்ணல. ஐ வாஸ் டிஸ்கசிங் வித் சாய்கேம். இன்ஃபேக்ட் சாய்கேம் வந்து எனக்கு ஒரு கேம் பிளான் மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. சின்ஸ் நீங்க வந்துட்டு T6 T7 ஆயிட்டதுனால யூ ஹாவ் டு ஹாவ் அ டீம் கால் அண்ட் தென் அந்த 9% BFI அதை பத்தி எனக்கு இன்புட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கும் போது நான் சொல்லிட்டு இருந்தேன். தேங்க் காட் கேம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுதுன்றது முன்னாடியே தெரிஞ்சு நான் வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டேன். ஸோ எனக்கு இந்த பேனிக்லாம் வந்துட்டு கிடையாது. சீக்கிரமா பிரான்ஸ் போயிட்டேன்னா நான் லே ஆஃப் பத்தி கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பூஸ்ட் பண்ணிருக்கு. இஃப் நாட் திஸ் பிஸ்னஸ் ஐ வுட் ஹவ் பீன் டெஃபினெட்லி பேனிக் ஆயிருப்பேன். அண்ட் எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வந்துட்டு யோசிச்சிருப்பேன், நான் கவலைப்பட்டிருப்பேன், நான் வந்துட்டு ரொம்ப வந்து நான் பேனிக் ஆகி என் பேரண்ட்ஸை வந்துட்டு நான் இது பண்ணியிருப்பேன், நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பேன். பட் இந்த பிஸ்னஸ் ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுனால அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்து இட் இஸ் வெரி வெரி ட்ரெமெண்டஸ். அண்ட் நான் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்றதுனால எங்க அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க. அண்ட் அந்த கிரவுன் அம்பாசிடர் செஷனுக்கு வந்துட்டு ஐ பாட் மை ஃபாதர் வித் மீ. ஹி வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட். அவர் வந்து சைன் அப் பண்ணி அவர் இப்போ அந்த எஸ்எஸ்ஐக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்காரு. ஸோ அவர் ஒரு லெக்கா வந்துட்டு சைன் அப் ஆயிருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு நான் செஷன் அட்டன் பண்ணாலோ கன்சல்டேஷன் கால்ஸ் வந்தாலும் வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன். ஓகே, நான் வந்து பசங்களை பாத்துக்கிறேன், நீ போய் கால் அட்டன் பண்ண, நீ போய் மீட்டிங் போயிட்டு வா, ஐ டேக் கேர் ஆஃப் த கிட்ஸ். ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்து நான் ஒரு பெரிய டேக்அவே என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் கன்சிஸ்டன்டா ஒரு ஒரு டிட்டர்மினேஷனோட பண்ணும் போது your family will definitely help you. And yes, thank you for everything. And you all have healed a part in me which you have never broke. Thank you, Cam. அப்பா வேற லெவல்.
சான்ஸே இல்ல. எப்படி இருந்துச்சு? டெர்ரிஃபிக் போடலாமா? டெர்ரிஃபிக் ஸ்பீச் ஸ்னேஹஸ்டர். ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பு மாதிரி இருந்துச்சு. வாட் அ டஃப் லீடர் யூ ஆர். ப்ரௌட் ஆஃப் யூ. திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். bigger and bigger stages are waiting, Snehastar. இன்னும் no, Amway world is waiting to get inspired from you. Yes, Cam? இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி லாட் ஆஃப் ஒர்க்கிங் மாம்ஸ், நிறைய சிங்கிள் மாம்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் அமிச்சோம்னாவே யூனோ ஷி கேன், ஸ்னேஹா சிஸ்டர் கேன் ஹெல்ப் மில்லியன்ஸ் ஆஃப் லேடிஸ் அவங்கள மாதிரி. இல்ல, தேங்க்யூ ஸ்னேஹா சிஸ்டர். பியூர் லீடர்ஷிப். தேங்க்யூ சதீஷ் கேம். தேங்க்யூ சாய் கேம். ட்ரூலி ஃபினாமினல் லீடர்ஷிப். சான்ஸே இல்லை. எவ்வளோ டஃப் சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணியிருக்கீங்க. காட் பிளஸ் யூ இன் அபண்டன்ஸ். இனிமே ஏறுமுகம் தான் உங்களுக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் லீடர் போகலாமா? இதெல்லாம் கேட்கறப்பதான் நம்ம கொடுக்குற எக்ஸ்கியூஸ் வந்து எக்ஸ்கியூஸ் தானா, இல்ல வந்து சும்மா நம்மளே ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறோமா அப்படின்லாம் தோணுது இல்ல? கரெக்ட். கைப்புள்ள சீன் எல்லாருக்கும் தெரியணும். இப்படி கைப்புள்ள அப்படி கையை காமிச்சு நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோமா? இந்த சேலஞ்சஸ் எல்லாம் கேட்குறப்போ we should ask ourselves. Absolutely, Cam. Yes, thank you for highlighting that. Yes, okay. ஷாம்லஸ்டர் ரெடியா? டெரிஃபிக் எத்தனை பேர் போட்டீங்க? டெரிஃபிக் ஸ்பீச்ல வேற லெவல், ரைட்? நம்ம வந்து கட் பண்ணி இந்த ஒவ்வொரு ரேலியும் செதுக்கி தனித்தனியா எடுத்து அந்த டூலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can build strong leaders. Absolutely. ஷாம்லஸ்டர் ரெடியா? எஸ், சூப்பர். வீடியோல வந்துட்டாங்க. வாவ், ஸ்பாட்லைட் பண்ணிடுறேன். ஓகே. ஹாய். கேக்குதா? எஸ், சூப்பரா கேக்குது. வெல்கம் டு ஜூம் ஸ்டேஜ். இவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்ல. இந்த இந்த என்டையர் இன்னைக்கு பேசுற என்டையர் லீடர்ஷிப் இஸ் ஃபயர் பிராண்ட் லீடர்ஷிப்பை கிரியேட் பண்ணுவோம். வருணுடைய ஓன் சிஸ்டர். சான்ஸே இல்லை. நான் அண்ணாவும் தங்கையும் பயங்கரமா தே நோ கம்பீட் இன் growth இன் திஸ் பிசினஸ். நீ ஆர்டர் எடுத்தியா, நான் எடுக்கிறேன்னு ஒரு நாள்லாம் மாத்தி 2 பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க. அண்ட் திஸ் லீடர் அவங்க 9% போன மாசம் மொத்த 1200 பிவியும் பர்சனல் அவங்களே பண்ணிருக்காங்க. வால்யூம்ல பிஸ்து அவங்க ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பேஷனடா யூஸ் பண்ணுவாங்க. 300 பிவி கிளப்ஸ்ல எக்கச்சக்க பியூட்டிஃபுல் மெமரிஸ் வி கேரி. அவங்க சன் அண்ட் டாட்டர் ஆர் த மோஸ்ட் லவ்லி கிட்ஸ். வி என்ஜாய் and create a lot of memories. I think we are all waiting for the next trip actually. So இன்னைக்கு அவங்களுடைய குட்டி ஜேர்னி, குவிக் ஜேர்னியை கேட்கலாம். சக்சஸ் ஜேர்னியை. ஓடிஓ ஷாம்லா சிஸ்டர். இவங்க ஹோம் மேக்கர், டேக்கிங் கேர் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ரொம்ப பேஷனடா நம்ம பிசினஸ் பில்ட் பண்றாங்க. லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் ஓடிஓ சிஸ்டர். Yeah, thanks, Cam. Thanks for the intro. Yeah, hi team. Good evening. Myself Shamla. I'm a mom entrepreneur. I'm from Chennai. Mom of 3 kids. ஸோ பாஸ்ட் ஒரு 4.5 years வந்து ஆம்பே பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமா லைக் எனக்கு டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள் திங்ஸ் பற்றி தான் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு எப்படி கிடைச்சது, என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன், அதை நான் எவ்வளோ பிளெஸ்டா ஃபீல் பண்றேன், என்னோட கிராட்டிடியூட், ஆல் தோஸ் திங்ஸ் லைக் நான் அவங்க கூட இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ சாய் ப்ரோ சொன்ன மாதிரி இன்ட்ரோலயே சொல்லியிருந்தாரு, என்னோட அப்ளைன் வந்து லைக் என்னோட ஓன் பிரதர் வருண் தான். ஆக்சுவலி பிஃபோர் வந்து நிறைய கன்வென்ஷனல் பிஸ்னஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன். அந்த லிஸ்ட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னா இந்த 10 fingers வந்து பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணதுக்கான தாட் வந்து லைக் என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்தே லைக் வந்து ஃபியூச்சர்ல யாருக்கிட்டையும் போய் வேலை செய்யக்கூடாது. பிகாஸ் ஆஃப் என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஒர்க், அவங்க இந்த ஷெடியூல், அது எல்லாமே வந்து பார்க்குறேன். ஸோ நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து தான் வந்து க்ரோயிங் வந்து ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால அப்போத்துலேருந்தே ஒரு தாட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் ரைஸ் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், சாரி பிஸ்னஸ் அண்ட் சுடிதாஸ் இந்த மாதிரி, அண்ட் தென் கார்லிக், இந்த மாதிரி சம்திங் நிறைய விஷயம். அண்ட் தென் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம், அதுவே ப்ராப்பரா பண்ண முடியல. அண்ட் கோவிட் பிஃபோர் வந்து ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அப்போ சுச்சுவேஷன் வந்து சரியில்லாதனால லைக் அப்போ ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லைக் ஐ வாஸ் திங்கிங் லைக் என்ன பண்ணலாம், லைக் நமக்கு கிட்ஸ் இருக்காங்க, நெக்ஸ்ட் டபுள் மைண்டட்ல வந்து இருந்தேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ லாஸ்ட் மை எல்டர் சன். ஸோ அந்த சமயம் வந்து லைக் ஐ வாஸ் டிப்ரெஸ் அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்.
அந்த மொமெண்டம் வந்து எப்படி இருந்திருக்கும் as a mom-ஆ. நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்போ. அதர் தென் லைக் ஹெல்த் வைஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தேன். தேங்க் காட் லைக் அப்போதான் வந்து லைக் வருண் வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தாங்க. ஸோ தட் டைம் ஐ வாஸ் ஸ்டே வித் மை பேரண்ட்ஸ். லிட்ரலி ஐ வாஸ் திங்கிங் லைக் நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பாரமா வந்து அப்பா அம்மா கூட வந்து இருக்கிறோமே, 2 கிட்ஸ் வச்சுக்கிட்டு லைக் நம்மளே ஒரு பாரம் லைக் கூட இன்னும் ஒரு 2 கிட்ஸோட வந்து இவங்க கூட வந்து இருக்கிறோமே டியூ டு சம் ஃபேமிலி சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து வருண் வந்து லைக் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சொன்னாங்க. ஓகே ஷாம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லைக் நிறைய கோ த்ரூ பண்ணியிருக்கேன், லைக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும், ஜஸ்ட் யூ கோனா ட்ரை, லைக் உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வருண் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ சொல்லல. பிகாஸ் ஆஃப் அதுக்கு முன்னாடி நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணி ஐ லாஸ்ட் மோர் தென் 5 lakhs above. நான் முன்னாடி பண்ண எல்லா பிஸ்னஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து தான் வந்து பண்ணேன். ஸோ அதனால அதுலலாம் க்ரோத் கிடையாது. ஸோ நிறைய மணி வந்து லாஸ் பண்ணேன். ஸோ வருண் லைக் ஹீ மை திங்க் லைக் இது எப்படி ஒர்க் ஆகுதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு லைக் யாரா இருந்தாலுமே நினைப்பாங்க இல்லையா, ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்றோம்னா லைக் இது வந்து ஒரு ட்ரஸ்டபிள் பிஸ்னஸா இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 3 monthsக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல லைக் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடுத்தேன். மை கிராட்டிடியூட் டு மை பிரதர் அண்ட் தென் காட், லைக் அண்ட் தென் மை ஆல் த அப்ளைன்ஸ், லைக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் பிரதர் கிடைக்காம எனக்கு வந்து கிடைச்சிருக்காது, ரைட்? ஸோ அதனால என்னோட கிராட்டிடியூட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3% வந்து போனேன். 6 month நெக்ஸ்ட் மந்த்தே வந்து 6% லெவல் அச்சீவ் பண்ணேன். அண்ட் அகெயின் ஒரு 4 to 5 monthsல வந்து 9% வந்து அச்சீவ் பண்ணேன். சாய்ப்ரோ சொன்ன மாதிரி 9% வந்து சிங்கிளாவே லைக் 1.5 lakhs, 1.5 டேர்ன் ஓவர் வந்து லைக் நான் பர்சனலாவே வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ். ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹெல்த் சேலஞ்ச். லைக் என் டாட்டருக்கு வந்து அப்போ ஹெல்த் சம் இஷ்யூஸ்ல இருந்தனால அவங்கள வந்து ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து அட்மிட் பண்ணி வச்சிருந்தோம். அது வந்து என்னோட அந்த 9% ஜேர்னி அப்போ லைக் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல லைக் நான் வந்து 9% அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா என்னோட மைண்ட் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஆஸ் அ மாமா. ஸோ அந்த இடத்துல நான் இந்த மாதிரி வந்து ரோல் பிளே பண்றதுக்கு லைக் இந்த அசோசியேஷன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் முன்னாடி ஷேர் பண்ண மாதிரி லைக் அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் ப்ராசஸ்ல வந்து இருந்தேன். இப்போ இன்னைக்கு இந்த ஃபோரம்ல வந்து லைக் ஒரு 100+ பீப்புள் முன்னாடி வந்து நான் பேசுறேன் அப்படின்னா இந்த அசோசியேஷன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேசியிருப்பேன்னா பார்த்தா ஐ நெவர் நோ. லைக் இதுக்கு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்திருக்கு, அதெல்லாம் வந்து குவிட் பண்ணி போயிருக்கிறேன். அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து எனக்கு லிட்ரலி வரவே வராது, பயப்படுவேன். எப்படி பேசணும் என்ன பேசணுன்ற விஷயமே வந்து தெரியாது. லைக் நம்மளுடைய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், என்ன வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் வந்து லைக் என்னோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன், என்னோட ஸ்கில் லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் அப்ளைன் அண்ட் த அசோசியேஷன் அந்த கேஸ் ஸ்டடிஸ் அந்த புக் ரீடிங் இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்கு. ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க்ஸ் டு ஆல் த அப்ளைஸ் அண்ட் திஸ் லாம்ப்லைட்டர்ஸ் டீம் அண்ட் திஸ் அசோசியேஷன். ஸோ லிட்டரலா இந்த அசோசியேஷன் இல்லை அப்படின்னா நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா மோர் தென் லைக் நான் ஒரு 5 lakhs above இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பேன். லைக் இந்த இன்கம் வந்து எந்த அளவுக்கு ஆஸ் அ மாமா வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கோவிட் டைம்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ எல்லாமே வந்து ஃபுல் லாக்டவுன், ரைட்? கிட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஐ ஹாவ் ஒன்லி 1 mobile. ஸோ அப்போ என்னோட இன்கம் லைக் ஆம்பே இன்கம் மூலியமா என் டாட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா தட் டைம் ஷி வாஸ் ஸ்டடிங் இன் ஐ திங்க் 9th or 10th. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா மொபைல் நீடட், ரைட்? ஸோ அந்த மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் என்னோட 9% இன்கமே வந்து எனக்கு 20K வந்து கிடைச்சிது. 20K எப்படின்னா லைக் ரீட்டைல் அண்ட் தென் கமிஷன் அண்ட் பே டிஸ்கவுண்ட் இன்கம் இது எல்லாமே சேர்த்து ஒரு 20K வந்து கிடைச்சி. ஸோ அந்த டைம் தான் வந்து என் டாட்டருக்கு வந்து லைக் நான் ஒரு 15 to 17Kல வந்து மொபைல் வாங்கி கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் என்னோட சன்னோட பர்த்டேக்கு வந்து அவனுக்கு நான் ஒரு 8K வந்து சைக்கிள் வந்து பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ட்ரீம்ஸ் லைக் என்னோட கிட்ஸோடைய ட்ரீம்ஸ் நிறைய வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் திங் லைக் மாமா இருக்கிறோம் ஒரு பக்கம், அண்ட் தென் இந்த ஆஃப்டர் மேரேஜ் வந்து எல்லா உமன்ஸ்க்குமே வந்து ஒரு ஒரு வருத்தம் உள்ள இருக்கும். லைக் அவளுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்மளால வந்து ஹெல்ப் பண்ண முடியல. ஆஹ் இந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் லைக் இது ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்க்க முடியாது. அதெல்லாம் வந்து த்ரூ லைக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா லைக் நான் அதை உடைச்சி வெளியே எடுத்தேன். ஃபினான்ஷியலா வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணேன். நிறைய திங்ஸ் என்னோட பேரண்ட்ஸ்க்காக பண்ண முடிஞ்சுது. அவங்களுடைய ஹெல்த்காக லைக் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் லைக் நியூட்ரலைட் லிட்ரலி வேற லெவல். அந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. பிகாஸ் ஆஃப் என்னோட டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீஸ் அ வாட்ச்மேன், அண்ட் தென் அவர் மார்னிங் ஒரு 3 o'clock வந்து எந்திரிச்சு போவார் லைக் கார் கிளீனிங்காக. அண்ட் நவ் ஹீ இஸ் 60 years old, ஸ்டில் ஹீ இஸ் ஒர்க்கிங். என்னோட மிகப்பெரிய ஒரு கோலே வந்து சூனர் லைக் நான் என் டேடிக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுக்கணும். அண்ட் தென் அவருடைய ஒர்க் ஷெடியூலுக்கு வந்து நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு 60 yearsல வந்து ஒரு அப்பா வந்து காலையில ஒரு 3 மணிக்கு எழுந்துச்சு சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா வித்தவுட் சப்ளிமெண்ட்ஸ் இஸ் நாட் பாசிபிள். லைக் அந்த அளவுக்கு நம்மளுடைய நியூட்ரிலைட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த பிசினஸ் மூலியமா வந்து இன்டான்ஜிபிள் திங்ஸ் ரைட். நம்ம சம் கம்பெனிஸ் ஒர்க் பண்றோம், சம் அதர் பிசினஸ் பண்றோம். ஸோ அதன் மூலியமா வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லிட்ரலி வந்து கொஸ்டின் மார்க் தான். ஸோ லைக் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா நம்மளோட ஃபேமிலியும் வந்து ஹெல்த்தியா வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஃபினான்ஷியலாவும் வந்து நான் என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து நான் இன்னும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா சாய்ப்ரோ இப்போ இன்ட்ரோலயே வந்து சொல்லியிருந்தாங்க லைக் சாரி கொஞ்சம் ஸ்வெட் ஆயிட்டே இருக்கு. ஸோ 300 PV கிளப் பத்தி வந்து சொல்லியிருந்தாங்க. லிட்ரலா அதை பத்தி நான் பேசியே ஆகணும். ஒய் பிகாஸ் அப்படின்னா எனக்கு மேரேஜ் ஆகி 18 years ஆகுது. ஐ எம் 35 நவ். ஸோ லைக் இந்த ஒரு 35 years ஜேர்னில என்னோட லைஃப்ல ட்ரிப்புன்னு வந்து நாங்க எங்கேயுமே வந்து போனது கிடையாது. லிட்ரலி ட்ரிப் மீன்ஸ் லைக் பிளான் பண்ணியிருக்காங்க ஃபேமிலில எல்லாம் போயிருக்கோம். ட்ரிப்னா என்ன அப்படின்னா லைக் ஃபேமிலி ட்ரிப்புன்னும் போதே லைக் கோவில் குளம் இதுதான் எங்களோட ஃபேமிலி ட்ரிப். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து லைக் என்னோட பசங்கள லைக் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா நான் ஒரு லெவல் அச்சீவ் பண்ணி அவங்க 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ட்ரிப்ஸ் வந்து கூட்டிட்டு போயிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து என்ன அப்படின்னா லைக் வேகமான் போயிட்டு வந்தோம். அண்ட் தென் செகண்ட் ட்ரிப் வந்து வர்க்கலா போயிட்டு வந்தோம். அண்ட் தேர்ட் ட்ரிப் வந்து லைக் சென்னையிலேயே ஈஸியார் ஒரு இண்டிவிஜுவல் வில்லா லைக் லேம்ப் லைட்டர்ஸ் டீமுக்குனே. ஸோ அதுல வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க எல்லா கிட்ஸுமே. நம்மளோட கிட்ஸ்க்கு வந்து லைக் என்ன மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் நம்ம கொடுக்குறோன்றது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் அகெயின் லைக் நம்மளுடைய அசோசியேஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றதுன்றதை நான் அப்படியே மிங்கிள் பண்றேன். நம்மளோட அசோசியேஷன் வந்து எனக்கு மட்டுமே வந்து ஹெல்ப் பண்ணல, என்னோட கிட்ஸ்க்குமே வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. லைக் முன்னாடிலாம் வந்து சதீஷ் ப்ரோ வந்து வேக்கப் வித் ராஜ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மார்னிங் 6 o'clock. இந்த செஷன்லாம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்கு ரைட். எனக்குமே சரி என்னோட டாட்டருக்குமே சரி அவங்க வந்து 6 o'clock எழுந்திரிச்சு செஷன் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. எப்படி நான் என்ன வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறேன், என்னோட ஸ்கில் லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், இந்த வே ஆஃப் டாக்கிங் லைக் நான் எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், அதே மாதிரி அவங்க வந்து லைக் அந்த செஷன்ல இருந்து நிறைய திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாதிரியுமே அவங்களுமே வந்து ஸ்டேஜ் ஃபியர் அவங்களுக்கு ரொம்பவே அதிகம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல்ல எல்லாம் வந்தாலுமே கூட அதை குவிட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் தட் அதெல்லாம் செஷன்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு லைக் அதை அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணும் போது லாஸ்ட் இயர் வந்து ஹி இஸ் ஸ்கூல் செகண்ட் +1ல அவங்களுக்கு வந்து சாரி ஹார்ட் அசோசியேஷன் செக்யூரிட்டியில ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து என்னோட டாட்டருக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. லிட்ரலி அஸ் அ மதரா வந்து அது எனக்கு ரொம்பவே வந்து ப்ரௌடா இருந்துச்சு. ஒன்லி திங் லைக் இந்த அசோசியேஷன் மூலியமா அவங்களும் வந்து நிறைய திங்ஸ் வந்து லேர்னிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அவங்கள செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிட்டு ஸோ அதை வந்து அவங்களுடைய ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது ஷீ காட் தட் அவார்டுன்னு தான் சொல்லணும். அது ஆக்சுவலா இந்த இயர் வந்து அவங்களுக்கு அதுக்கான அவார்டுமே வந்து கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நம்மளோட அசோசியேஷன்ல நமக்கும் சரி நம்மளோட கிட்ஸ்க்குமே சரி நல்ல ஒரு குட் என்வரான்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். நிறைய குட் திங்ஸ் வந்து அவங்களும் லேர்ன் பண்ணிட்டு க்ரோ ஆவாங்க.
ஃபியூச்சர்ல லைக் அவங்களுக்குமே வந்து லைக் ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் வந்து இருக்காது. லைக் இன்னொருத்தவங்க கிட்ட போய் கை கட்டிட்டு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்காது. ஸோ என்னோட கோல்மே கூட என்னோட கிட்ஸ் வந்து லைக் அந்த ஃபைல் தூக்கிக்கிட்டு இன்டர்வியூலாம் போய் அட்டன் பண்றது அந்த மாதிரி இருக்கவே வந்து கூடாது. லைக் அதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு கோல். ஸோ நம்ம இந்த பிஸ்னஸை வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபாஸ்டரா வந்து நம்ம க்ரோ பண்றோம், லைக் அப்படியே நம்மளோட பிஸ்னஸை நம்மளோட கிட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். அவங்களும் வந்து லைக் இதுல வந்து க்ரோ ஆங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய கோலா வந்து செட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் என்னோட செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து லைக் த்ரூ திஸ் இந்த அசோசியேஷன் ரொம்பவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. லைக் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. லைக் என்னோட கோல் வந்து சின்ன வயசுல இருந்தே லைக் ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தியரா இருக்கணும் அப்படின்ட்டு. ஐம் நாட் மோர் ஒபிஸ் அந்த ரேஞ்சஸ்லயே நான் என்னைக்குமே இருந்தது கிடையாது. இப்போ ஒரே ஒரு திங் லைக் அதான் நான் சொன்ன மாதிரி என்னோட சன்னுடைய அந்த லாஸ் அப்புறம் லைக் ஐ வாஸ் டிப்ரெஷன். அந்த சமயம் வந்து ஐ வாஸ் அரௌண்ட் இந்த 85 kgs டிப்ரெஷன்ல. ஸோ ஆஃப்டர் தட் நான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ லாஸ்ட் ஓவரால் 20 kgs வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட கோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் 6 பேக் கொண்டு வரணுன்ற என்னோட கோல். அதுக்கு வந்து நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் கோல் வந்து பாத்தீங்கன்னா பாடி பில்டிங் பண்ணணும்ட்டு ஒரு ஒரு மாம் ஆண்டர்பிரனரா லைக் இந்த அளவுக்கு திங்க் பண்ற தாட் ப்ராசஸ் வந்து எங்க இருந்து கிடைக்கும், எந்த ஒரு என்வரான்மெண்ட்ல கிடைக்கும், திங்க் அபவுட் தட். நம்ம இந்த இந்த கேட்டகரியில இருக்க மக்கள் வந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ இந்த அசோசியேஷன் மூலியமா தான் நம்மள வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து எனக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர். சாய்காம், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் மை அப்ளைன்ஸ். அட்ரா 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 வேற லெவல், சான்ஸே இல்ல. பியூர் கூஸ் பம்ஸ். எவ்வளவு பேர் கூஸ் பம்ஸா இருந்துச்சு. பயங்கரமா நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணாங்கல்ல, மைண்ட் ஸ்ட்ரெச் பண்ணாங்க. மாம் ஆண்டர்பிரனர் ஹேவிங் அ ட்ரீம் ஆஃப் ஹேவிங் அ 6 பேக். சான்ஸே இல்ல. வேற லெவல். தேங்க்யூ சோ மச். அனதர் வெரி வெரி ஸ்ட்ராங் லீடர். டஃப் சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து சேஞ்ச் ஆகி ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு வந்து சாலிடா பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சோ மச். ஆசம் போடலாமா? கூஸ் பம்ஸ் போடலாமா? எவ்வளவு பேர் கூஸ் பம்ஸா இருந்தது அவங்க சொன்னது? கூஸ் பம்ஸ் போடுங்க, சாட்ல போடுங்க. இன்கிரெடிபிள் ஷேரிங், ஃப்ரம் த ஹார்ட் ஷேரிங். ஷாம்லஸ் சான்ஸே இல்லை. நீங்க யூ டோன்ட் நோ ஹவு மச் யூ ஹவ் இன்ஸ்பயர்ட் this 130-140 families. Extremely powerful sharing. All three leaders, thank you one more time. Thank you Varunma. Phenomenal mentorship. Varun and Sindhu சொல்லவே வேணாம். முத்து முத்தா செதுக்கி இருக்காங்க. ரைட், great sharing. Extremely happy. Thank you. Back to you Satish Cam. அந்த இல்லை, இந்த மூணு எபிக் ட்ரைனிங். அதை ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கணும். இதை வந்து ஒரு ஒர்க்கிங் மாம், சிங்கிள் மாம், இது வந்து கொஞ்சம் க்ரோன் அப் கிட்ஸ் வச்சிருக்க மாம், ஹோம் மேக்கர் கேட்கணும். இதெல்லாம் கேட்டாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர். லைக் இட்ஸ் லைக் ஹியூமன் பிரெயினுக்கு வந்து தெர் இஸ் அ கெப்பாசிட்டி, தெர் இஸ் அ பொட்டன்ஷியல். என்ன அப்படின்னா, அது ஒன்ஸ் ஸ்ட்ரெச் ஆச்சு, ஹியூமன் பிரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை திருப்பி அதை நீங்க இப்போ இன்னைக்கு நீங்க இந்த செஷன் அட்டன் பண்றீங்கன்னா உங்க மைண்ட்ல போன சில விஷயங்களை யார் நினைச்சாலும் வெளியில எடுக்க முடியாது. திஸ் வில் பி தேர் வித் யூ லைஃப் டைம். ரைட்டா? அதுதான் ஹியூமன் பிரெயினோட பொட்டன்ஷியல். ஸோ வந்து இந்த 3 செஷனையும் நம்ம வந்து ப்ராப்ளி நம்ம சரவணன் கேம் துபாயில இருக்கிறாரு. ஒன்ஸ் ஹி இஸ் பேக், நம்ம இது 3ஐயும் செப்பரேட்டா கட் பண்ணி தனி மெட்டீரியலை வச்சோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸா இதை நீ கேளு, ஒர்க்கிங் மாமா நீ இதை கேளு, ஹோம் மேக்கரா இதை நீ கேளுன்னு சொல்லிட்டு இதை நம்ம லெவரேஜ் பண்ணிக்கலாம். ரைட்டா? எல்லாம் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல். 3 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லைன்ற லெவலுக்கு அந்த சான்ஸே இல்லை. பட் ப்ரௌட் ஆஃப் த என்டையர் லீடர்ஷிப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபார்மேட். இந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிளாட்டினம், ஒவ்வொரு ஃபவுண்டர் பிளாட்டினம் SMW ரன் பண்றாங்க. ஸோ அவங்க டீம்லேருந்து ஹேண்ட் பிக்டா எடுத்து டாபிக்ஸ் போட்டு பண்ண சொல்றாங்க. சரி, கோல் என் பிளாட்டினம் என்ன சூஸ் பண்ணி இந்த மாதிரி செஷன் பண்ண வைக்கணும் அப்படி சொல்லி நீங்க அதை செட் தட் அஸ் அ கோல். ரைட்டா? சரி, நாளைக்கு செஷன் வந்து அல்ட்ரா பவர்ஃபுல் செஷன். கேம் வாயிலே சொல்லிடுறியா குயிக்கா ஒரு 1 minute-குள்ள யார் என்ன பண்றாங்க? Yes Cam, thank you. I'm super duper excited. Yes,
இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். டெஃபினெட்லி ஒர்த் ஏர்னிங் தி ஸ்பேஸ். இன்னைக்கு எவ்வளோ ஒரு ப்ரைஸ் வந்து ஸ்பீக்கர்ஸ்க்குலாம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, தேவ் ஏர்ன்ட் இட், ரைட்? ஸோ அதுதான் உங்களுக்கும் கிடைக்கும். இன்டான்ஜிபிள் ஆஃப் ஆர் பிஸ்னஸ் இஸ் நம்மளோட செல்ஃப் இமேஜ். இன்னைக்கு இந்த 3 லீடருக்கும் ஒரு பயங்கரமான செல்ஃப் இமேஜ் பில்ட் ஆயிருக்கும். ஏன்னா தே ஹவ் கிவன் தேர் பெஸ்ட் அவுட் அண்ட் தே ஏர்ன்ட் ஃபார் இட், ரைட்? ஓகே, நாளைக்கு மண்டே இஸ் ஆல் அபவுட் பேசிக்ஸ். ஸோ 9 கோர் ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் 3 லீடர்ஸ் பேச போறாங்க. We have Tamizharasi, she's going to cover 9 core steps-ல சில important steps, self use, retail எல்லாம் கவர் பண்ண போறாங்க. We have another class leader, Bharani, SM. இன்னைக்கு பாத்தீங்களா காமனாலிட்டி இன் ஆல் த 3 ஸ்பீக்கர்ஸ் கிட்ட ஒரு காமனாலிட்டி பாத்தீங்களா? ஏபிசி தான் சொன்னாங்க, அசோசியேஷன், புக்ஸ், கேஸ் ஸ்டடி, சப்ளை கம்யூனிகேஷன். ஸோ அதுல ஒரு சூப்பர் ஸ்டார். ஆல்வேஸ் ஏபிசினா ஒரு கிரவுண்டட் ட்ரஸ்டட் லீடர் பர்னி வில் பி இன் ஏபிசிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அவர் பேச போறாங்க. அண்ட் அந்த சாம்பியன் லீடர் செல்வா இஸ் கோயிங் டு டாக் அபவுட் அவருடைய சூப்பர் ஸ்ட்ரெங்க், பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங், டிடிஎம், லிஸ்ட் ஜென்ரேஷன், ஹேண்ட் ஹோல்டிங். அந்த பூட் கேம்ப் நாமினேட் பண்ணி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு ஏடிஎஸ் கிரைட்டீரியா முடிக்கிற வரைக்கும் ஹி ஹஸ் கிரியேட்டட் சோ மெனி லீடர்ஸ் அண்ட் வெரி கன்சிஸ்டன்ட் T10, T20 லீடர். ஸோ அவரு வந்து இந்த பார்ட் கவர் பண்ண போறார். அண்ட் தென் ஐம் கோயிங் டு கவர் கொஞ்சம் இன்கம் எப்படி கிரியேட் ஆகுது நம்ம பிசினஸ்ல, அந்த இன்கம் கால்குலேஷன் பார்ட் ஐம் கோயிங் டு டச், BFI BBA எஸ்பெஷலி. ஸோ இதுதான் நாளைக்கு டாபிக் கேம். மண்டே பவர்ஃபுல் மண்டே மீட். பாருங்க, சமஃபுல் பர்னி கேம், தமிழரசி சிஸ்டர், செல்வா ப்ரோ, சாய் கேம், நினைச்சு பாருங்க. நாளைக்கு பேசிக்ஸ், மண்டே இஸ் ஆல் அபவுட் பேசிக்ஸ், ரைட்டா? ஸோ வந்து ப்ரமோட்டட் பிக் டைம், யூஸ் இட். நீங்க எல்லாருமே செட் அ கோல். நாளைக்கு செஷன்ல ஈச் ஒன் ஆஃப் வி கேன் ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள், ரைட்டா? குயிக்கா 1 minute டைம் ஆயிடுச்சு. 1 minute, I'll take 1 minute. There is something called startup group. Every month we have something called startup group. Reach out to your upline. இந்த மந்த் வந்து set a goal. அந்த பூட் கேம்ப் முடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு பிவியாவது ஆர்டர் போட்டு, இல்லை 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்காவது ஆர்டர் போட்டுட்டு வந்தாலும் ஸ்டார்ட் அப் குரூப்ல வர முடியும். செட் அ கோல். அந்த மாதிரி இந்த ஏப்ரல் மாசத்துல இந்த கால்ல இருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் மினிமம் பர்சனலா, அது விட்டா இருக்கலாம், டெப்தா இருக்கலாம், பட் என்னோட பர்சனல் எஃபர்ட் மூலியமா நான் அட்லீஸ்ட் ஒரு 5 பேரையாவது நான் அந்த ஸ்டார்ட் அப் குரூப்புக்குள்ள கொண்டு வர போறேன் அப்படின்றது ஒரு இட்ஸ் குட் கோல் டு ஹேவ். செட் தட் அஸ் அ கோல். அண்ட் இதுல தான் ஐ வாண்ட் ஆட் டைம் 9:34 ஆயிடுச்சு. சார் இன்வைட் பண்றதுக்கு டைம் இல்லை, பட் வந்து தேங்க்யூ வெரி மச் டீம். மீட் யூ ஆல் டுமாரோ நைட். நாளைக்கு பூட் கேம்ப் இருக்கு. யூஸ் த பூட் கேம்ப் ப்ரோமோ வீடியோஸ். I'll send you the poster. யூஸ் those thing. ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் we are just 14th of the month-க்குள்ள போறோம். இன்னும் சாலிடா வந்து தமிழ் நியூ இயர், ஹாப்பி தமிழ் நியூ இயர், இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ வந்து ஒரு புது வருஷம் பிறக்குது, தமிழ் வருஷம் பிறக்குது. இந்த 15 days வந்து ராக் சாலிடா we can consolidate and take our business to the next level. Thanks, Akem. Bye-bye. Take care. Thank you all the leaders who spoke today. Waiting to read all your feedbacks. Bye-bye.